இன்னைக்கு அதாவது மார்க்கெட் ரிஸ்க்னு ஒன்று இருக்கு, ரெகுலேஷன் ரிஸ்க்னு ஒன்று இருக்கு. மார்க்கெட் ரிஸ்க்ன்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அது வந்து மார்க்கெட் ட்ரிவன் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் சப்ளை. அது அந்தந்த இது ஒரு கோல்டுமே ஏறுதுன்னா கண்டினியூஸாக ஏறிட்டே போகாது, இப்போ இறங்கும். அதுமாதிரி ப்ராப்பர்ட்டி வேல்யூ இறங்கும், அது மாதிரி ஷேர்ஸும் ஏறும் இறங்கும். அதேமாதிரி கிரிப்டோ கரன்சியும் ஏறும் இறங்கும். அது மார்க்கெட் ரிஸ்க். அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதில் எப்படி நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம் எப்போ சேல் பண்ணுறோன்றது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். இன்னொன்று ரெகுலேஷன் ரிஸ்க். இப்போது ஷேர்ஸோ இல்லை வந்து இதுவோ எடுக்கிறீங்க அப்படின்னா செபி அப்படின்றது ரெகுலேட்டர். அதாவது பேங்க்ஸுக்கெலாம் ஆர்பிஐ சொல்கிற மாதிரி, இப்போ இன்சூரன்ஸ்க்குலாம் ஏடி இருக்காங்க, ஒரு இப்போ டெலிகாமுக்கெலாம் வந்து ட்ராய் இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லா விதமான செக்டருக்கும் ஒரு கவர்மெண்ட் ரெகுலேட்டர் இருப்பாங்க எல்லா கண்ட்ரிலையுமே. ஸோ இப்போ கேபிட்டல் மார்க்கெட்ஸ், அதாவது ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் வந்து செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் ரெகுலேட்டர் இன் இந்தியா. இதே மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க. பட் என்னன்னா இந்த கிரிப்டோ கரன்சின்றது இது வேர்ல்டு வைடாக காமன்